ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ், ஸோ எவ்வளோ இது சேல்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் ரூபீஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் ப்ராஃபிட் மார்ஜின், ஸோ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஃபிட் மார்ஜினோட பர்சன்டேஜ் எங்கள் பர்சன்டேஜ் ஃபீல்டு மூலியமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ 32.5% இதில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கீழே ஒவ்வொரு ஷாப்பும் எவ்வளோ ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் தனித்தனியாக போடணும். அப்படிங்கிறப்ப இந்த டோட்டலையும் இந்த ப்ராஃபிட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனே உங்களுக்கு போதும். ஸோ இந்த டோட்டலையும் இந்த ப்ராஃபிட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஈக்குவல் இந்த டோட்டல்ஸ்க்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் செக் பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி டோட்டல் இன்ட். ஸோ அடுத்த ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு, இதான் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ஸோ உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 63,537.5 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால இந்த ஐக்கனை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 0 தான் ப்ளேஸ் ஆகும். ஏன்னா இந்த இதில் உள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B9 × L2. ஸோ இந்த B9ம் L2 உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வரும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த C9ம் M2ன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுலேருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும்போது இதுவும் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ இங்கே பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா C9 இருக்குது. ஸோ இந்த C9 அப்படிங்கிற டோட்டலும் ஸ்டார் M2. ஸோ M2ல உங்களுக்கு வேல்யூஸே இல்லை. ஸோ நீங்கள் பேசிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை ஃபில் பண்ணும்போது அது ஈக்குவலாக அடுத்தடுத்த ரேஞ்சில் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் மூலமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி நீங்கள் ஃபில்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனில் டாலர் சிம்பிள் போடுறோம். ஸோ $L $2ன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ எதுக்காண்டி டாலர் சிம்பிள் அப்படின்னா, இப்போ $L $2ன்னு போட்டதுனால ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த L2க்கு மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதிட்ட போட்ட ஃபங்க்ஷன் B9 L2. ஸோ இதுக்கும் தான் மேட்ச் ஆகும். ஸோ டாலர் சிம்பிள் போட்டதுனால எப்போவுமே அந்த L2 மட்டும்தான் இந்த அடுத்தடுத்த செல்லோட கால்குலேட் ஆகும். ஸோ இந்த B9 எது டாலர் சிம்பிள் இல்லாமல் இருக்கோ அது அடுத்தடுத்த செல்லுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ டாலர் சிம்பிளோடு இருக்கிறது அதே செல் தான் கால்குலேட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது இந்த C9ம் அதே L2வும், அடுத்தது D9ம் அதே L2வும், E9ம் அதே L2வும். ஸோ அதே செல்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறதுக்கு இந்த டாலர் அப்படிங்கிற சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணலை அப்படின்னா நார்மலாக அது அடுத்தடுத்த செல்லுக்கு ட்ராவல் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பாருங்கள், ஈக்குவல் J2 ஸ்டார் டாலர் சிம்பிள் L டாலர் சிம்பிள் 2. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபில் பண்ணும்போது இந்த டோட்டல், அதாவது ஜேவோட J3 J1 மட்டும் தான் உங்களுக்கு மாறுமே தவிர ஸோ சைடில் உள்ள L2 ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ ஒரே செல்லில் உள்ள வேல்யூஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். அடுத்துங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளவு, ப்ராஃபிட்னு தனியாக போட்டுறீங்க. ஸோ ஷாப்பிங் எவ்வளோ டேக்ஸ், ஸோ நீங்கள் டேக்ஸை தனியாக போடணும் அப்படின்னாலும் தனியாக டேக்ஸை போட்டுக்க முடியும். ஸோ இந்த டேக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டேக்ஸ் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல்னு சிம்பிள் போட்டுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இது உங்களோட டோட்டல் அப்படின்னா இந்த செல்ஸ் தான் உங்களோட டோட்டல் இண்டு இது உங்களோட டேக்ஸ். ஸோ இந்த செல்லு உள்ள டேக்ஸ் வேல்யூ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போங்கன்னா ஜஸ்ட் பிக் பண்ணி என்டர். ஸோ டேக்ஸ் எவ்வளோதுன்னா 1 வந்திருக்கு. ஸோ இந்த டோட்டலுக்கு டேக்ஸ் 1 வந்ததுக்கப்புறம் இந்த கிராண்ட் டோட்டல் நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ கிராண்ட் டோட்டல் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா E2 + D2 அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒன்று ஒன்றா போடனாலும் தனியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். டெலிட். ஸோ இப்போ இந்த இதில் டேக்ஸ் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னா கீழே உள்ளதெல்லாம் 0 மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா மைனஸ்னு வருது. ஏன்னா நீங்கள் போடும்போது இந்த இடமும் மல்டிப்ளை ஆகிறப்ப அடுத்த லெவலுக்கு இந்த ரேஞ்சும் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள். ஸோ $J $5 தான் எப்போவுமே மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எப்போயுமே அது மல்டிப்ளை ஆகும். இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணும்போது அந்த ஃபார்முலா உங்களுக்கு காப்பி ஆகும்.
ஸோ இந்த இடத்துல D3யும் இந்த இடம் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எப்போவுமே அந்த J5 மாறக்கூடாது அப்படின்னா J5 உங்களுக்கு மாறாது. அடுத்து இந்த கிராண்ட் டோட்டல். ஸோ கிராண்ட் டோட்டலுக்கு ஜஸ்ட் நீங்கள் ரெண்டையும் ப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ ஈக்குவல் இதுவும் ப்ளஸ் இது. ஓகே. ஸோ இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு மாறும். ஸோ எனக்கு இது தான் மாறணும், அதேமாதிரி இது தான் கூடணும், ஒன்றுனா கூட்டிகிட்டே வரும். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ்டான ஒரு செல்லையே மல்டிப்ளேஷன் இல்லை ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போனீங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நாமளாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். எகெயின் ஃபைலில் ஓப்பன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸில் போய் இங்கே காப்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் கார் சால்ட், பிளான்ட் சால்ட், பைக் சால்ட், டோட்டல் சால்ட் இருக்குது. அது மாதிரி நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் கார் எவ்வளோ சேல்ஸ் ஆனிச்சு, பிளான்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆனிச்சு, அதுமாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ள சேல்ஸ் சம்மரியில் இந்த கார்ஸ், ஸோ எல்லா மாதத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த இதிட்ட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஒரே ஷீட்டில் உள்ள செல்ஸாக இருந்தாலும் இல்லை ஒரு ரேஞ்சாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சம்முங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக செல் இல்லை டிஸ்கண்டினியூஸாக இல்லை வெவ்வேறு இடத்துல உள்ள செல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி வெவ்வேறு ஷீட்டில் உள்ள வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணி இந்த செல்லுக்கு கொண்டு வர்றது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ஈக்குவல் அந்த ஷீட்டோட நேமை டைப் பண்ண போகிறீங்க. ஸோ ஷீட்டோட நான் டைப் பண்ணுறப்ப ஜான். ஸோ ஜான் டைப் பண்ணி அந்த இதிட்ட ஒரு ஆச்சரியக்குறியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ஷீட் நேமாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஜேன் ஆச்சரியக்குறி போட்டதுனால இது பேர் ஒரு ஷீட்டோட நேம். ஸோ பிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஷீட்டில் எந்த இடத்துல அந்த கார் சால்ட் அண்ட் நார்த்துங்கிற சிம்பிள் இருக்குன்னு பார்த்துங்க. B3. ஸோ ஜான் P3 அடுத்தது ப்ளஸ் இல்லை ஜான் P3 நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா ஜான் P3. ஸோ ஜனவரி P3யில் என்ன இருந்துச்சு, 45 இருந்துச்சு, அந்த வேல்யூஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜான் ஆச்சரியக்குட்டி அப்படிங்கிறது இந்த ஷீட்டோட பேர். அந்த ஷீட்டில் B3 அப்படிங்கிற காலத்துலேருந்து இந்த இடம் காப்பியாகி வந்துடும். ஸோ இன்னொரு ஷீட்லேருந்து இந்த இடத்து ஷீட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வர போனீங்கன்னா ஈஸியாக காப்பி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் சம்மரி அப்படிங்கிற ஷீட் இருக்குது. அது மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு நிறையா ஷீட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா சேல்ஸ் சம்மரி அப்படிங்கிறதுல மொத்தமான சால்ட்டான ரேஞ்ச் எவ்வளோ நீங்கள் காமிக்கணும். அது மாதிரி ஜனவரியில் எவ்வளோ சால்ட் ஆனிச்சு, பிப்ரவரி எவ்வளோ சால்வ் ஆனிச்சு, மார்ச்சில் எவ்வளோ சால்வ் ஆனிச்சு நீங்கள் தனித்தனியாக போட்டுறீங்க. ஸோ தனித்தனியாக போட்டதை நீங்கள் மொத்தமாக சம் ஆஃப் சம்மரியை நீங்கள் இங்கே காமிக்கணும். ஸோ மொத்தமாக நார்த் சைடு கார் எவ்வளோ சால்வ் ஆனிச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நார்த்தில் கார் எவ்வளோ சால்வ் ஆனிச்சு, பிப்ரவரியில் நார்த்தில் கார் எவ்வளோ சால்வ் ஆனிச்சு, அதுமாதிரி சவுத்தில் எவ்வளோ கார் சால்வ் ஆனிச்சு, அதுமாதிரி ஈஸ்ட்டில் எவ்வளோ கார் சால்வ் ஆனிச்சு தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்ஸுக்கும் தனித்தனி டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ சேல்ஸ் சம்மரியில் நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை சம் ஆஃப் ரேஞ்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே அந்த சேல்ஸையும் நீங்கள் கூட்டி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். எப்படி பேஸ்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் சம் அப்படின்னாலே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ எதெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க, க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ஜனவரி அப்படிங்கிற ஷீட் அப்படிங்கிறதாண்டே ஆச்சரியக்குறி போட்டேன். என்ன நம்பர் B3 ப்ளஸ் சிம்பிள். அது மாதிரி பிப்ரவரி ஆச்சரியக்குறி B3. ஸோ போட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் எவ்வளோ டோட்டலோ அதை காமிக்கும். ஸோ இப்போ ஜனவரியை பிக் பண்ணிங்கன்னா அதில் 45 அப்படிங்கிற B3யில் இருக்குது, பிப்ரவரியில் 245. ஸோ 245யும் ஒரு 45 சேர்ந்துச்சு அப்படின்னா 219 உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி வெவ்வேறு ஷீட்டில் உள்ள டேட்டாஸை நீங்கள் ஒரு ஷீட்டில் சம் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி 12 ஷீட் இருக்குது. இதுமாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒரு ஷீட்டோட நேம் சரோட அட்ரஸ் தனித்தனியாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதையும் ரேஞ்ச் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸை கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்ஸில் கொடுக்கும்போது ஜனவரி கோலன். ஸோ ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் ஷீட், ஸோ ஜனவரிங்கிற ஷீட்டில் ஆரம்பித்து டிசம்பருங்கிற ஷீட் வரையும் உள்ள B3 கோலம் எல்லாம் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ மொத்த டோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 2740. ஸோ அதே மாதிரி இங்கே பிளான் சால்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பிளான் எதில் இருக்குன்னு பார்த்துங்க C3யில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிங்கன்னா ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதில் ஜனவரி அப்படிங்கிற ஷீட்டில் ஆரம்பித்து டிசம்பருங்கிற ஷீட்
ஆச்சரியக்குறி போட்டால் ஷீட்னு கன்வெர்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் C3 எல்லாமே ஆட் ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா அது எல்லாமே ஆட் ஆகிரும். அதேமாதிரி பைக்கை ஃபஸ்ட்டு பார்த்துங்க எங்கே இருக்குது அப்படின்னா D3ல் இருக்குது. ஸோ இந்த இதிட்ட ஈக்குவல் சம் ஜான் கோலன் டிசம்பர் ஆச்சரியக்குறி D3ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டோட்டல் கிடச்சிரும். ஸோ இந்த டோட்டல் சால்ட்டுங்கிறது அங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜனவரியில் ஒவ்வொரு டோட்டல் சால்ட், ஜனவரியில் டோட்டல் சால்ட், பிப்ரவரி டோட்டல் சால்ட், மார்ச் டோட்டல் சால்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணுறதுக்கு இங்கேயே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஆட் பண்ணாலும் ஈக்குவல் சம் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல ஜான் கோலன் டிசம்பர் ஆச்சரியக்குறினால ஷீட்டை மாறிட்டு இப்போ டிக்கு அப்புறம் E3ன்னு கொடுத்துட்டிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். அதேமாதிரி சவுத்தில் உள்ளது. ஸோ சவுத்தில் சம் ஜனவரியில் ஆரம்பித்து கோலன் டிசம்பர் ஆச்சரியக்குறி. பட் இங்கே உள்ள செல் என்னென்னா அது B3 பதிலாக B4. ஸோ அதே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்கள் ரேஞ்ச் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கொடுக்கும்போது அது வந்து C ஃபாரம் ஆயிரும், இங்கே கொடுக்கும்போது D ஃபாரம் மாறும், இங்கே கொடுக்கும்போது E ஃபாரம் மாறும். அதுமாதிரி கீழே நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உள்ள ஜனவரிலேருந்து டிசம்பரையும் B5ஓட ரேஞ்ச் எவ்வளோதுன்னு ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ நீங்கள் எந்த பக்கத்து இந்த ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷனில் தான் அந்த வேல்யூஸ் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த B5லேருந்து இங்கிட்டு மூவ் பண்ணும்போது B5லேருந்து அது D5ஆக மாறி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ரேஞ்ச் எவ்வளோது, இங்கே உள்ள இந்த ரேஞ்ச், அது மாதிரி இந்த ரேஞ்ச். ஸோ டோட்டல் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது மாதிரி வெவ்வேறு ஷீட்டில் உள்ள டேட்டாஸை ஒன்றா ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ஷீட்டில் நீங்கள் டோட்டலாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஷீட் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஷீட் ஃபார்மெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபார்முலாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஷீட் நேம் கொடுத்து பக்கத்தில் ஆச்சரியக்குறியை போட்டால் மட்டும்தான் அது ஷீட்டாக எடுத்துக்கும். அப்படி இல்லைனா ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டாக மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸல் வேண்டியில்லை, அதுமாதிரி இந்த எக்ஸல். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண எல்லா எக்ஸலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபைலில் ஓப்பன் ப்ரௌஸ். ஸோ எதை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேல்ஸ் டேட்டா 2013. ஸோ நீங்கள் சேவ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் ஜனவரி பிப்ரவரின்னு நிறையா சேல்ஸ் டேட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் டார்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டோட்டல்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட டார்கெட் எவ்வளவு அப்படின்னா 10,000 ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் ஆகணும். பட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா 7671 ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சேல் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த மேனேஜர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எஸ் ஆர் நோ டைப். ஸோ இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வேர்டிங்ஸாக டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப்னு கொடுத்துட்டு அடுத்து உங்களோட கிரிட்டீரியா. ஸோ என்ன கண்டிஷனுக்கு இது ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அடுத்து கமா கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ஆக்டிவேட் ஆகிறப்ப 2 ரூட்டில் அது பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரூட்டாக இருந்தால் என்ன செல்லில் டைப் ஆகணும், அடுத்த ரூட் இருந்தால் என்னது செல்லில் டைப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல டார்கெட் மீட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்கெட்டை மீட் ஆணுச்சா இல்லையான்னு நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணணும். ஸோ டார்கெட்டை மீட் ஆணுச்சா இல்லையான்னு டைப் பண்ணுறதுக்காண்டி இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவல் இஃப்னு டைப் பண்ணிக்கிறேன், ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த கிரிட்டீரியா எவ்வளவு, கிரிட்டீரியா அப்படிங்கிறதோட கண்டிஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஃப் லாஜிக்கல் டெக்ஸ்ட் வேல்யூ இஃப் ட்ரூ வேல்யூ ஃபால்ஸ். ஸோ லாஜிக்கல் டெக்ஸ்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அது உண்மையாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும், அது பொய்யாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இஃப்க்கு பக்கத்தில் அவரோட கிரிட்டீரியாவை நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. அது கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ எப்போவுமே இந்த டார்கெட் இந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா கிரேட்டர் தானே இருக்கணும். ஸோ ஈக்குவலாகவும் அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டார்கெட் மீட் ஆகிட்டுன்னு அர்த்தம், அவரோட கம்மியாக இருந்துச்சுன்னா டார்கெட் மீட் ஆகுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காண்டி இந்த செல் கிரேட்டர் தேன்
ஈக்குவல் டு கிரேட்டர் தான் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஈக்குவல் தான் ப்ரோ ப்ராப்ளம். ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த செல்லோட இதான் உங்களோட கண்டிஷன். காமா டபுள் அப்பாசிட்டி குறியை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன டைப் ஆகணும், இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது ட்ரூ வேல்யூ. ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் மீட். காமா அடுத்தது பொய்யான வேல்யூ. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நாட் மீட். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா நாட் மீட், ஏன்னா இந்த இதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பிக் பண்ணி இழுத்தீங்கன்னா டார்கெட் மீட் அண்ட் நாட் கிரியேட் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த செல்லில் இந்த இதை விட அதிகமான வேல்யூஸ் வருதோ அப்போல்லாம் டார்கெட் மீட்டும், ஸோ கம்மியான வேல்யூஸ் வர்றப்ப நாட் மீட்டும் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த செல் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க. அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் மீட்னு வரணும், அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் மீட்னு வரணும். ஸோ இந்த கண்டிஷன் இந்த இதை ஃபால்ஸ். ஸோ இந்த செல் இதை விட அதிகம், ஸோ ட்ரூ ஆகுறதுனால டார்கெட் மீட்னு பிளேஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இஃப் ஃபங்க்ஷனை செயல்படுத்த முடியும். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கனாலே 2 ரூட் உள்ள டார்கெட் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரூவாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷனோட நீங்கள் ஃபார்மெட்டை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப், அதோட லாஜிக்கல் டெக்ஸ்ட் அதாவது கிரிட்டீரியா இருக்கும், அதுக்கு அடுத்தது வேல்யூ ஆஃப் ட்ரூ இருக்கும், அதுக்கு அடுத்து வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இஃப் ஃபங்க்ஷன் அக்யூரேட் ஆகும். ஸோ ஒரு மார்க் ஷீட்டில் நீங்கள் பாஸ் ஃபெயில் போனாலும் பாஸ் ஃபெயில் போட முடியும். ஸோ எப்படி பாஸ் ஃபெயில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 மார்க்ஸ் 70 மார்க்ஸ் அந்த செல் அதை விட அதிகமான மார்க்ஸ் எல்லாம் பாஸும் அதோட கம்மியான மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபெயில்னும் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது உங்களோட செல்லில் ஒரு டேட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டேட்டை டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக ஒரு கமாண்ட் மூலியமாக நீங்கள் டேட்டை ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ எப்படி டேட்டை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டேட்டு ப்ளேஸ் ஆகணுமோ அந்த இதை பிக் பண்ணிங்க. ஸோ உங்கள் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுடே. ஸோ இன்றைக்கி தேதி என்னவோ டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இதை ஓப்பன் ப்ராக்கெட் ஒன்று க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ஒன்று கொடுத்து என்ட்ரு கொடுக்கும்போது இன்றைக்கி என்ன தேதியோ அது டைப் ஆகிரும். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தேதி இருக்குது, இந்த 10/16/2015 அதாவது 14ஆம் தேதி 10வது மாதம் 2015 வருஷம்னு கிரியேட் ஆகிருக்கு, அந்த தேதி இங்கே பிரிண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி சென்ட் பண்ணும்போது உங்களோட டேட் அதாவது ஃபினிஷிங் டேட்டு நீங்கள் சென்ட் பண்ணி அனுப்பணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண போகிறது இந்த டேட். ஸோ ஜஸ்ட்டு பிக் பண்ணி ஈக்குவல் டுடே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கொடுத்து என்ட்ரு கொடுக்கும்போது அந்த டேட் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும். சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சைன் பண்ணும்போது கீழே டேட்டு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா அந்த டேட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிட முடியும். அது ஃபைலில் ஓப்பனில் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்தும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லா எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த்தும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் சேர்க்கணும். ஸோ அந்த காலத்தில் நீங்கள் அவங்களோட ஏஜை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தனி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோ இல்லை இன்சர்ட் காலம்ஸ்ன்னு கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த காலத்தில் தான் அவங்களோட ஏஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது பதில் டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ எப்படி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப டேட் டிஐஎஃப், ஸோ டேட் டிஐஎஃப்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இந்த இதுகிட்ட எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் இருக்குது அதாவது இந்த டேட் இருக்குது அதை பிக் பண்ணிங்க. யூடியூப்ங்கிற இடத்துல தான் டேட் இருக்குது, கமா டுடே அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸோ அவர் பிறந்தது 1966. ஸோ அதிலேருந்து இன்றைக்கி வரை உள்ள நாளை கனெக்ட் பண்ணால் அவருக்கு எத்தனை வயசு இருக்குமோ அதை கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ டுடேன்னு டைப் பண்ணி ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது மூலியமாக அது டுடே இந்த தேதி அதையும் எடுத்துக்குவோம், காமா ஒய். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா இன்றைக்கி என்ன தேதியோ அதுலேருந்து அந்த தேதியை மைனஸ் பண்ணிவிட்டு அவருக்கு எத்தனை வயசுன்னு அது எக்ஸாக்டாக சொல்லிடுவோம். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது இந்த டேட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஏன் தேதியை ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஃபீல்டில் டேட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் டேட்டா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜென்ரல்னு மாற்றிட்டிங்கன்னா அந்த உங்களோட ஏஜ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வயசு அதாவது வென்லி பார்க்கரோட வயசு பார்த்தீங்கன்னா 49. அது ஏஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டேட் டி இஃப்னு
டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன அந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கமா டுடே அப்படின்னு டைப் பண்ணி இன்றைக்கி தெரியாது இந்த டேட்டா ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கமா y சிம்பிள் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் என்டர். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலுக்கு மாற்றினா மட்டும் தான் அந்த ஏஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ 35. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் எக்ஸாக்டாக அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லா டேட்டும் மாறணும் அப்படின்னாலும் எல்லாருக்கும் டேட் மாறிக்கும். ஸோ இது போய் டேட் மாறணும். இப்போ சிம்பிளாக நீங்கள் ஈஸியான கால்குலேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து அவங்களோட ஏஜை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 100% ஜூமில் செட் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட ஏஜ். ஸோ ஹெட்டிங்கில் ஏஜ்னு ப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டிலில் அவங்களோட இனிஷியல்ஸ், அதாவது மிஸ்டர், மிஸ்ஸஸ், சார் நிறைய இனிஷியல்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நேமில் அவங்களோட ஃபஸ்ட்டு நேமும் ஷூர் நேமில் அவங்களோட செகண்ட் நேமும் கேட்டாயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே நேமை மாற்றணும் அப்படிங்கிறப்ப நீ யூஸ் பண்ணிக்க போகிறது இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு காலத்தை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலத்தில் அவங்க ஃபுல் நேமும் க்ரியேட் ஆகணும். ஸோ இந்த இதை ஃபுல் நேம்னு டைப் பண்ணிப்போம். அது எங்கே இருக்கணும், கரெக்டாக சென்ட்ரல் எலிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் எலிமெண்ட் மாறிக்கும், சென்டர். ஸோ இதுவும் சென்டர். ஸோ இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது ஈக்குவல் CONCATENATE கான்கேட்டனேட்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ எதெல்லாம் ஆட் ஆகணும், இந்த B2 கமா இந்த C2 கமா இது நீங்கள் நம்பர்ஸ்லாம் கூட்டி அதில் ஆட் பண்ணுற மாதிரி கான்கேட்டனேட் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்லாம் கூட்டி அது ஒரே செல்லில் அது காமிக்கும். ஸோ என்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வெண்ட்லி பார்க்கர்னு இது கிரியேட் ஆகிருக்கு. மிஸ்டர் வெண்ட்லி பார்க்குங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. இடையில நீங்கள் ஸ்பேஸ் சேர்க்குறதுக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த இதுகிட்ட ஸ்பேஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ எந்த டெக்ஸ்ட்டு எந்த ஸ்பேஸ் நீங்கள் டேட்டாஸ் அட்டாச் பண்ணும்போது அதை கமாவில் ஸ்பேஸ் இதுமாதிரி அப்பாசிட்டிவ்ல மட்டும் தான் கொடுக்கணும். அது மாதிரி இந்த C2. ஸோ இதுக்கும் இடையிலையும் ஒரு டெக்ஸ்ட்டு வேணும், அதுக்காண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் தனியாக இருக்குது, அதாவது மிஸ்டர் ஸ்பேஸ் வெண்ட்லி ஸ்பேஸ் பார்க்கன்னு தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை பிக் பண்ணி இதையும் ஃபில் பண்ணுவோம். ஸோ எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு இந்த பியில் உள்ள செல்லு நேம், அடுத்தது இந்த ஸ்பேஸ், அடுத்து இந்த காலத்தில் உள்ள நேம், ஸ்பேஸ், இந்த காலத்தில் நேம் நீங்கள் ஃபுல் நேம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி தனித்தனியாக செல்லில் உள்ள டெக்ஸ்ட்டை ஒன்று ஆர்டர் பண்ணால் இந்த கான்கேட்டனேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இடையிலேயே ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் அது மாதிரி அப்பாஸ்குள்ளே யூஸ் பண்ணி கமாவில் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே உள்ள இதே ஆப்ஷனை வேறு மெத்தடில் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதாவது பேசிக் மெத்தடில் யூஸ் பண்ணிக்க போகிறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக அட்ரஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இதுமாதிரி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் B2 நேம் ஆட் ஆகணும். அண்ட் எல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் எகெயின் அண்ட் C2 அண்ட் சிம்பிள் எகெயின் யூஸ் பண்ணி எகெயின் ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறோம். எகெயின் அண்ட்னு கொடுத்து கடைசியாக நீங்கள் பண்ண போகிறது D2 கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ்டர்ஸ் வெண்ட்லி பார்க்குறதுன்னு டேரெக்டாக அக்சஸ் ஆகிட்டு இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக அக்சஸ் பண்ணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஸ்பேஸ் இடையில கிரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு அப்பாசிட்டிவ்க்கும் இடையில நீங்கள் ஸ்பேஸ் விடலை. அதனால் இங்கே பிக் பண்ணி இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணும், அதே மாதிரி இந்த இதில் ஒரு ஸ்பேஸ் வேணும். என்டர் கொடுக்குறது மூலியமாக அந்த கான்கேட்டனேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்களோ அதையே நீங்கள் டேரெக்டாக அட்ரஸை யூஸ் பண்ணியே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பி காலத்தில் உள்ள மிஸ்டர் வெண்ட்லி பார்க்கர் அப்படிங்கிற தனியாக எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணாலும் ஓகே. இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு கான்கேட்டனேட்டுங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த நார்மல் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டோட லென்த்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் லென்த்தை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிறதுல எத்தனை டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை பிக் பண்ணிக்கிறோம். லென்த் LEN ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் எந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காண்டி இந்த இடத்துல ஈக்குவல் லென் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த டெக்ஸ்ட் க்ளோஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த வேர்டில் எத்தனை டெக்ஸ்ட் இருக்குன்னு தனித்தனியாக காமிச்சிடும். ஸோ இதில் 12 டெக்ஸ்ட் இருக்குது, இதில் 10 டெக்ஸ்ட் இருக்குது, 5 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்கள் நேமில் எத்தனை டெக்ஸ்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இதில் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இதுமாதிரி ஒன்றா இருக்கிற நேமை நீங்கள் தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னாலும் பிரிச்சுக்க முடியும். ஸோ இப்படி ஒன்றாக எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது? ஸோ இப்போ நேமை பிரிக்க வேண்டாம், அந்த டேட்டா பர்த்தை நீங்கள் மந்த் வைஸ், டேட் வைஸ், இயர் வைஸ் பிரிக்க போகிறீங்க அப்படின்னாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான செல்ஸை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிப்போம். இன்சர்ட் ரோ, எகெயின் இன்சர்ட் காலம் தனியாக பிரிச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு மந்த், ஸோ அடுத்து உள்ளது உங்களுக்கு டே, அடுத்து உங்களுக்கு இயர். ஸோ உங்களோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்றா டேட்டா பர்த்னு கொடுக்காம மந்த், டே, இயர்னு கொடுத்து ஃபைனலாக ஏஜ்னு கொடுக்க போயினாலும் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். ஸோ ஏற்கனவே டேட்டா பர்த் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, திரும்பி இதை காப்பி பண்ணி போகணுமான அவசியம் கிடையாது. டைரெக்டாக இந்த டேட்டா பர்த்தை நீங்கள் மந்த் வைஸ், டே வைஸ், இயர் வைஸாக பிரிச்சுக்க முடியும். ஸோ எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது மந்த்து, அடுத்து உள்ளது டேட்டு, இது இயர்ஸ். ஸோ இந்த டேட் ஃபார்மில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டேட்லேருந்து இது மாதிரி மந்த் தனியாக, டேட் தனியாக, ஏ தனியாக பிரிக்கிறப்ப கண்டிப்பாக எதுலேருந்து பிரிக்கிறீங்களோ அது டேட் ஃபார்மெட்டு தான் இருக்கணும். நீங்கள் ஜென்ரலில் வச்சு நீங்களாக அதை டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது இது மாதிரி ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷனுக்கு ஒத்து வராது. ஸோ எதெல்லாம் நீங்கள் டேட்டுங்கிற ஃபீல்டில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு தனியாக மாற்ற முடியும். ஸோ இப்போ அந்த இதில் மந்தை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மந்த் ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி MONTH ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ எந்த அட்ரஸ் உள்ள மந்த், இந்த அட்ரஸ் உள்ள மந்த், க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஓகே, ஸோ இது இப்போ டேட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் மாற்ற போகிறது ஜென்ரல். ஸோ 8வது மாதம் பிறந்திருக்காரு. அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இவரது 7ஆம் மாதம் பிறந்திருக்காது, இவர் 11ஆம் மாதம் பிறந்திருக்கா, தனியாக செட் பண்ண முடியும். ஸோ டே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டே ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். இந்த இதில் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இதுவும் இப்போ டேட் வைஸாக இருக்கும். இது நீங்கள் ஜென்ரலாக மாற்றிட்டிங்கன்னா அது டேவம் ஆயிரும். இப்போ தேதியை பார்த்தீங்கன்னா இவர் பிறந்து 23ஆம் தேதி, இது 15ஆம் தேதி, 1ஆம் தேதி, 21ஆம் தேதி தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இயர்ஸ், YEAR இயர்னு செட் பண்ணி ஈக்குவல் இயர் ஓப்பன் ப்ராக்கெட். எந்த அட்ரஸில், இந்த F2 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ், என்டர். ஸோ இதையும் ஜென்ரலாக மாற்றுங்க. ஸோ இவர் பிறந்தது 1966. நீங்கள் இயரை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மந்த், டேலாம் தேவையில்லாமல் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் எத்தனை தேதி பிறந்திருக்காங்க, எத்தனை மந்த் பிறந்தாலும் பார்க்க முடியலை அப்படின்னா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிறந்தநாள் கொண்டாடும் போது அவங்களுக்கு இயர் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மந்தை மட்டும் அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இல்லை அவங்களுக்கு ஏஜை கால்குலேட் பண்ணிக்க போகிறேன், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதுலேருந்து இயரை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ தேதியும் வேணும்னா அந்த டேவையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணும் போதும் அந்த அட்ரஸ் எந்த இடத்துலேருந்து கன்வெர்ட் ஆகணும்னு கேட்கும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஃபீல்டு நீங்கள் டேட்டா மட்டும் தான் இருக்கணும். ஸோ டேட்லேருந்து கன்வெர்ட் ஆகி இது வர்றதுனால டேட் ஃபீல்டில் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரல்னு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் விரும்புகிற மந்த், டே, இயர்னு உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் டேட்டா பேஸ் வாங்கும் போது மந்த் தனியாக, டேட் தனியாக, இயர் தனியாக, தனித்தனியாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா அதை ஒன்றா டேட்டா பர்த் மாதிரி அசம்பிள் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இதே ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கான்கார்டினேட் அப்படின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ண ஃபங்க்ஷனையே இதுக்கு யூஸ் பண்ணி இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட முடியும். அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றப்ப வந்த வேல்யூ ஜென்ரலாக வரும். அது நீங்கள் டேட்டா மாற்றிட்டீங்க அப்படின்னா அண்ட் மந்த், டே, இயர்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம், சேவ். ஸோ ஃபைலில் ஓப்பன், ப்ரௌஸ், இங்கே உள்ள ரேங்கிற ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் உள்ள டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் பர்சன்டேஜும் பொசிஷனும் போடணும். இந்த பர்சன்டேஜை வச்சு தான் இந்த பொசிஷன் நீங்கள் அலர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 230.
ஸோ அதிலேருந்து இந்த ஸ்கோரை நீங்கள் கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டுக்க முடியும். ஸோ 167 டிவைடட் பை 230 என்ன பர்சன்டேஜ் வருதோ அதான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் படி இந்த பொசிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண போயினாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் D4 டிவைட் பை E1. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 73% டெவலப் பண்ணிருக்கீங்க. ஸோ 73% டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஜென்ரல்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.7260 கிரியேட் ஆகிருக்கும். இதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ்னு கண்டிப்பாக மாற்றிங்க. 72.6% அது கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா D4 E1 ரெண்டுமே கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ D4 டிவைடு பை E1 கால்குலேட் ஆகிருக்கு. அடுத்த செல் போகும்போது இந்த D5ம் இந்த E2 தான் கால்குலேட் ஆகும். ஸோ E2வில் எந்த வேல்யூவும் இல்லாதனால இந்த U1ல் உள்ள வேல்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள வேல்யூஸை மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காண்டி டாலர் சிம்பிள். ஸோ $E அண்ட் $1 செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அந்த U1 அப்படிங்கிற செல் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் எல்லா செல்லுக்கும் பையில் வரும். ஸோ D4 டிவைட் பை E1, D5 டிவைட் பை E1, D6 டிவைட் பை E1 தனியாக செட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பர்சன்டேஜ் வைஸாக தான் நீங்கள் இதை பொசிஷன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஸோ இந்த பொசிஷனை பிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் ரேங்க் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். இந்த இதில் எதோட ரேங்க் கண்டுபிடிக்க போகிறீங்க? இந்த இடத்துல உள்ள இதோட ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். காமா அடுத்தது இந்த ரேங்க் கண்டுபிடிக்க போகிறீங்க. எதுலேருந்து இந்த ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ இந்த மொத்த இத்தனை மார்க்ஸ்லேருந்து இந்த மார்க்ஸ் எதில் கண்டுபிடிக்க போகிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த ஆள் தான் ஃபஸ்ட் ரேங்கில் கிரியேட் ஆகிருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மற்றது பார்க்குறாலும் மற்றது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்னு எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 ப்ளேஸ் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த D4 எகெயின் D4 into D11 சொன்னதுனால எகெயின் அண்ட் எகெயின் இது மாறிட்டு வரும். ஸோ இங்கே கொடுத்து பாருங்கள் D6 into D13. ஸோ இதுலேருந்து இது முடிய பார்த்ததுனால இது 0 மார்க்காக கன்சிடர் பண்ணிட்டு, ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ரோவை கிளிக் பண்ணி இந்த இதுட்ட டாலர் சிம்பிள், எகெயின் இந்த 4ட்ட டாலர் சிம்பிள், அது மாதிரி இந்த Dக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள், இந்த 11க்கு முன்னாடி டாலர் சிம்பிள். ஸோ இந்த D4ங்கிற செல்லும் மாறாது, இந்த D7ங்கிற செல் மாறாது. ஸோ ஒவ்வொரு செல்லும் மாறுறப்ப ஸோ இந்த ரேஞ்சில் D4 எந்த இடத்துல இருக்குது, D5 எந்த இடத்துல இருக்குது, D6 எந்த இருக்குன்னு தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பொசிஷன் படி அரெஸ்ட் ஆகிரும். ஸோ இந்த மார்க்ஸ்லாம் 6 ஆகிறதுனால உங்களுக்கு தனித்தனியாக கேட்டாயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கோர் பண்ண மார்க்ஸை நீங்கள் மாற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கோர் மார்க்ஸ் இங்கே 198. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்தவர் இவர், அடுத்த செகண்ட் பிளேஸ் தனியாக மாறிக்கும். ஸோ இது ஒரு 120. ஸோ இது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஒரு பொசிஷனையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கை வச்சு நீங்கள் இந்த பொசிஷனை கால்குலேட் பண்ணலாம், இந்த பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் பொசிஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் மார்க் தேவை, ஒரு ஸ்கோர் தேவை. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபார்முலாஸில் ஆட்டோசம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அதேமாதிரி ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது, இதுமாதிரி சில டூல்ஸ் முக்கியமான யூஸ் பண்ணுற சில ஃபார்முலாஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதில் இங்கே உள்ள ஃபார்முலா ஆடிட்டிங். ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆடிட்டிங் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள எவலுவேட் ஃபார்முலா. ஸோ இந்த என்ன ஃபார்முலா இருக்குது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா செக் பண்ணிக்கலாம். ஸோ எவலுவேட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த எவலுவேட் ரேஞ்ச் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ க்ளோஸ். ஷோ ஃபார்முலா. இந்த ஷோ ஃபார்முலா ஆப்ஷன் மூலிமா அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோ பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் தெரியும். ஷோ ஃபார்முலா மூலிமா டைப் பண்ணுற ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இங்கேயும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேஷன் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் மேக்ரோனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.